ரிஷப ராசிக்காரர்களே, உங்கள் அமைதியான வாழ்க்கையின் அடியில் ஒரு மௌன நிலநடுக்கம் உருவாகி வருகிறது. அது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் நேரம் வந்தால் வாழ்க்கையவே குலைக்கும் ஆபத்தாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த அதிர்வையே செல்வத்தின் அடித்தளமாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் என்பது சாதாரணமான மனிதர்களின் வரிசையில் நிற்கும் ஒரு ராசி அல்ல. அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் எரியும் மௌன சக்தி கொண்டவர்கள். இவர்களை வெளியில் பார்த்தால் மெதுவாக பேசுபவர்கள், அமைதியாக நடப்பவர்கள், எதிலும் அவசரப்படாதவர்கள் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் ரிஷப ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு பெரிய மலை போல உறுதியானது. ஒரு முறை ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் தொடங்கியதை முடிப்பேன் என்ற பிடிவாதம் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். பலர் பாதியில் கைவிடும் நேரத்திலும் ரிஷப ராசிக்காரர்கள் மெதுவாக இருந்தாலும் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் இவர்களின் வெற்றி தாமதமாக வந்தாலும் நிலைத்த வெற்றியாக மாறுகிறது. வாழ்க்கையை அவர்கள் ஒரு ஓட்டப்பந்தயமாக பார்க்க மாட்டார்கள். மாறாக ஒவ்வொரு அடிகளையும் கணக்கிட்டு அமைதியாக கட்டிக்கொள்ளும் ஒரு கோட்டையாகவே பார்க்கிறார்கள். ரிஷப ராசிக்காரர்களின் மனசு மிகவும் மென்மையானது. ஆனால் அந்த மென்மையை எல்லோரிடமும் காட்ட மாட்டார்கள். யாரிடமும் உடனே நெருங்கி பேச மாட்டார்கள். பல நாட்கள் கவனித்து பார்த்த பிறகுதான் மனதை திறப்பார்கள். இவர்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம். ஆனால் ஒருமுறை ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை உயிரோடு காப்பாற்ற முயற்சிப்பார்கள். நண்பர்கள், குடும்பம், காதல் எதிலும் அவர்கள் நிலைத்த தன்மையை விரும்புவார்கள். அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்களையும் வார்த்தை மாறுபவர்களையும் ரிஷபராசிக்காரர்கள் மனதார ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு உண்மையான அன்பு, நேர்மை, அமைதி ஆகியவை மிகவும் முக்கியம். யாராவது துரோகம் செய்துவிட்டால் வெளியில் எதுவும் காட்டாமல் அமைதியாக விலகி விடுவார்கள். ஆனால் அந்த காயம் அவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் பதிந்திருக்கும். இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் மற்றும் வசதி மிகவும் முக்கியமான இடம் பெறுகிறது. அவர்கள் வெறும் இடத்திற்காக, ஆடம்பரத்திற்காக பணத்தை விரும்புவதில்லை. பாதுகாப்பான வாழ்க்கைக்காகவே உழைப்பார்கள். நாளை என்ன ஆகும் என்ற எண்ணம் அவர்களை எப்போதும் முன்னேற்றத்திற்காக ஓட வைக்கும். அதனால்தான் அவர்கள் வேலைகளில் மிகவும் பொறுப்புடன் இருப்பார்கள். ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக முடிக்கும் வரை அமைதியாக உழைப்பார்கள். அலுவலகத்தில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் இவர்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்கலாம். காரணம், ரிஷப ராசிக்காரர்களை தங்களின் கடமையை எளிதாக கைவிட மாட்டார்கள். அவர்களின் உழைப்பில் ஒரு நிலைத்த தரம் இருக்கும். இன்று செய்த வேலை நாளையும் மதிப்பு பெற வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம். ரிஷப ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் ஆழமானவர்கள். ஆனால் அவர்கள் காதலை வெளிப்படுத்தும் முறை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்கும். பெரிய பெரிய வார்த்தைகள் பேசாமல் செயல்களால் அன்பை காட்டுவார்கள். யாராவது உண்மையாக காதலித்து விட்டால் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்கள் விரும்பும் மனிதர் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக உழைப்பார்கள். ஆனால் இவர்களின் காதலில் ஒரு சிறிய பிடிவாதமும் இருக்கும். தங்களுக்கு முக்கியமானவர்களை எளிதாக மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதனால் சில நேரங்களில் பொறாமையும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த பொறாமையின் பின்னால் இருக்கும் உணர்வு, நான் இழந்துவிடக்கூடாது என்ற பயமே. இவர்களின் கோபம் மிகவும் அபாயகரமானது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள். பல விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் ஒருவர் மீண்டும் மீண்டும் அவர்களின் பொறுமையை சோதித்தால் ஒரு கட்டத்தில் வெடிக்கும். அந்த நேரத்தில் அவர்களை சமாதானப்படுத்துவது மிகவும் கடினம். அவர்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் நேராகவும் காயப்படுத்தும் விதமாகவும் இருக்கும். ஆனால் கோபம் குறைந்த பிறகு நான் இப்படி பேச வேண்டாம் என்று உள்ளுக்குள் வருந்துவார்கள். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உண்மையாக நேசிப்பவர்களை இழக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் தங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் சில நேரங்களில் உறவுகளை சிக்கலாக்கி விடுவார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அழகு, இசை, கலை, இயற்கை போன்றவற்றின் மீது ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். அமைதியான இடங்கள், நல்ல உணவு, இனிமையான இசை, அழகான வாழ்க்கை முறை இவையெல்லாம் இவர்களின் மனதை கவரும். அவர்களின் வாழ்க்கை வெறும் வாழ்வதற்காக மட்டும் வாழ மாட்டார்கள். அழகாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால்தான் வீட்டை அழகாக வைத்துக்கொள்வது, நல்ல பொருட்களை வாங்குவது, குடும்பத்தாருக்கு வசதியான வாழ்க்கை அமைப்பது போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுவார்கள். அவர்கள் அருகில் இருந்தாலே ஒரு நிலைத்த அமைதி உணர முடியும். வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் மெதுவாக உயர்ந்தாலும் அவர்கள் அடையும் உயரம் மிகவும் வலிமையாக இருக்கும். காரணம், அவர்கள் கட்டும் வெற்றி ஒரு நாள் இரவில் உருவானது அல்ல. வருடங்களாக அமைதியாக சேர்த்த உழைப்பின் பலன். மற்றவர்கள் கவனிக்காமல் போகும் சிறிய வாய்ப்புகளையும் அவர்கள் மெதுவாக பயன்படுத்தி முன்னேறுவார்கள். அதனால்தான் பல நேரங்களில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் மிகப்பெரிய நிலையை அடைவார்கள். அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கூட பெருமையாக நடக்க மாட்டார்கள். மாறாக இன்னும் நான் செய்ய வேண்டியது இருக்கிறது என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து உழைப்பார்கள்.
அதேபோல ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம், பொறுமை, மிகப்பெரிய பலவீனம், பிடிவாதம். இந்த 2 குணங்களும் சரியான சமநிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அடைய முடியாது எதுவுமே இல்லை. ஒரு புறம் அன்பு, மறுபுறம் உறுதி, ஒரு புறம் அமைதி, மறுபுறம் தீப்பொறி. இந்த 2 முகங்களையும் கொண்ட ஒரு ஆழமான ராசிதான் ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் வெளியில் காட்டும் முகமும் உள்ளுக்குள் இருக்கும் உண்மையான மனமும் பல நேரங்களில் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். பலர் இவர்களை அமைதியானவர்கள், எதற்கும் ரியாக்ட் செய்யாதவர்கள், சாதாரணமானவர்கள் என்று நினைத்து கொள்வார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பது 1000 எண்ணங்களும் பல வருட கனவுகளும் யாருக்கும் தெரியாத மனப்போராட்டங்களும் தான். ரிஷபராசிக்காரர்கள் தான் தங்களின் பிரச்சனைகளை எளிதாக யாரிடமும் பகிர மாட்டார்கள். மனதில் எவ்வளவு வேதனை வந்தாலும் அதை சிரிப்புக்குள் மறைத்து வைத்துக் கொள்வார்கள். காரணம், என்னை யாரும் பலவீனமாக பார்க்க முடியாது என்ற உள்மன எண்ணம். அதனால்தான் இவர்களின் உண்மையான கஷ்டங்களை மிகவும் நெருக்கமான சிலரை மட்டும் தெரிந்து கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மிகவும் வெறுப்பார்கள்: திடீர் மாற்றங்கள். அவர்கள் பலவீன மலர்கள், பழகிய மனிதர்கள், பழகிய சூழல், பழகிய வாழ்க்கை முறை ஆகியவற்றை மிகவும் நேசிப்பார்கள். அதனால்தான் ஒரு புதிய மாற்றம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதை உடனே ஏற்க முடியாமல் சில காலம் குழப்பம் அடைவார்கள். ஆனால் ஒருமுறை அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறனும் இவர்களிடம் இருக்கும். இவர்களின் மனம் ஒரு பெரிய மரத்தை போல ஆரம்பத்தில் அசையாது போல இருக்கும், ஆனால் வேர்கள் மிகவும் ஆழமாக இருக்கும். அதனால் எந்த புயலும் வந்தாலும் அவர்கள் முற்றிலும் உடைந்து போக மாட்டார்கள். மெதுவாக மீண்டும் எழுந்து நிற்பார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவு அல்ல, அது அவர்களின் உலகம். குடும்பத்தினருக்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக உழைப்பார்கள். பல நேரங்களில் தங்களின் ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்து குடும்பத்தின் தேவைகளை முன்னிலைப்படுத்துவார்கள். அதனால்தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதை மிகவும் மனதிற்குள் எடுத்துக்கொள்வார்கள். வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அந்த வேதனையை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துவார்கள். குறிப்பாக அம்மா, அப்பா, சகோதரர்கள் போன்ற உறவுகளுக்கு இவர்களிடம் இருக்கும் பாசம் மிகவும் ஆழமானது. இவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. யாராவது அவர்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அவர்கள் உடனே சண்டை போட மாட்டார்கள். மாறாக அமைதியாக அந்த மனிதரிடமிருந்து விலகி விடுவார்கள். ஒரு முறை மனதிலிருந்து யாரையாவது நீக்கிவிட்டால் மீண்டும் பழையபடி நெருங்குவது மிகவும் அரிது. காரணம், ரிஷபராசிக்காரர்கள் தான் மனதை எளிதாக திறக்க மாட்டார்கள். திறந்த பிறகு காயம் ஏற்பட்டால் அதை மறக்கவும் மாட்டார்கள். அதனால் இவர்களுடன் இருக்கும் உறவுகள் மிகவும் நீண்ட காலம் நிலைக்கும். ஆனால் அந்த உறவை காப்பாற்ற நேர்மையும் உண்மையும் அவசியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது பல நேரங்களில் தாமதமாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் அவர்கள் செய்த உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். இதனால் பலர் இவர்களை குறைத்து மதிப்பார்கள். ஆனால் காலம் சென்ற பிறகு அவர்கள் மெதுவாக உருவாக்கிய அடித்தளம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். காரணம், ரிஷபராசிக்காரர்கள் தான். ஒரே நாளில் உயர வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அவர்கள் காட்டும் வெற்றி மிகவும் வலிமையான அடிப்படையில் இருக்கும். அதனால்தான் அவர்கள் உயர்ந்த பிறகு எளிதாக கீழே விழ மாட்டார்கள். இந்த ராசிக்காரர்களின் மனதில் ஒரு இரகசிய ஆசை எப்போதுமே இருக்கும். என்னை யாராவது முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. வெளியில் பலருடன் கலந்து கொண்டாலும் உள்ளுக்குள் தனிமையை உணரக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அவர்களின் அமைதியை பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமான உணர்ச்சிகள் கொண்டவர்கள். அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த மனிதருக்காக அவர்கள் முழு உலகத்தையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எளிதாக கைவிட மாட்டார்கள். எத்தனை முறை தோல்வி வந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் அமைதியாக இருந்து கொண்டே அனைவரையும் மிஞ்சி விடுவார்கள். காரணம், அவர்களின் சக்தி வெளியில் தெரியும் சத்தத்தில் இல்லை, உள்ளுக்குள் இருக்கும் உறுதியில்தான் இருக்கிறது. அதனால்தான் பலர் ஆரம்பத்தில் இவர்களை சாதாரணமாக நினைத்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இந்த மனிதனின் வலிமை வேறு மாதிரி என்று உணர வேண்டிய சூழல் வரும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான இசையை போன்றது. ஆரம்பத்தில் அமைதியாக இருக்கும், ஆனால் அதை ஆழமாக கேட்க தொடங்கினால் அதில் இருக்கும் உணர்ச்சிகளும் போராட்டங்களும் அன்பும் உறுதியும் கனவுகளும் எல்லாம் மெதுவாக வெளிப்படும். அவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அமைதிக்குள் மறைந்திருக்கும் ஒரு பெரிய சக்தி. குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களின் மனதின் ஆழத்தில் எப்போதும் 2 உலகங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்று வெளியில் அனைவருக்கும் தெரியும் அமைதியான உலகம், மற்றொன்று யாருக்கும் தெரியாத உணர்ச்சிகளின் புயல். இவர்களை பார்த்தால் எதற்கும் கவலைப்படாதவர்கள் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் மனதில் பதித்து வைத்து நினைத்து கொண்டே இருப்பார்கள். யாராவது சொன்ன ஒரு சிறிய வார்த்தை கூட இவர்களின் மனதை நாட்கள் முழுவதும் பாதிக்கக்கூடும். ஆனால் அந்த வேதனையை வெளியில் காட்டாமல் எனக்கு எதுவும் ஆகவில்லை என்ற முகமுடியுடன் நடந்து கொள்வார்கள். இதுதான் ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய தன்மை. அவர்கள் உடைந்து போனாலும் உடைந்த சத்தத்தை யாருக்கும் கேட்க விட மாட்டார்கள். இவர்களின் வாழ்க்கையில் பாதுகாப்பு என்ற உணர்வு மிகவும் முக்கியமானது.
அதனால்தான் அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் எதிர்காலத்தை திட்டமிடுவதிலும் அதிக அக்கறை காட்டுவார்கள். மற்றவர்கள் இன்று கிடைத்ததை இன்று செலவு செய்து மகிழ்ச்சியாக வாழ நினைத்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் நாளைக்கு என்ன தேவைப்படும் என்று யோசித்து செயல்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கையை வெறும் உணர்ச்சிகளால் நடத்த மாட்டார்கள், அதில் நடைமுறையான சிந்தனையும் இருக்கும். அதனால்தான் குடும்பத்தில் பல நேரங்களில் இவர்களே ஒரு தூணாக மாறி விடுவார்கள். பிரச்சனை வந்தால் பதறாமல் அதை எப்படி சமாளிக்கலாம் என்று அமைதியாக யோசிப்பார்கள். ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய திறமை மனிதர்களை அமைதியாக கவனிப்பது. யார் உண்மையானவர்கள், யார் நடிப்பவர்கள், யார் பொய்யாக நடக்கிறார்கள் என்பதை அவர்கள் மெதுவாக புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் ஆரம்பத்தில் எல்லோரிடமும் ஒரு தூரம் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் எளிதாக யாரையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த மனிதருக்காக எந்த அளவுக்கும் செல்ல தயங்க மாட்டார்கள். இவர்களின் நட்பு மிகவும் அரிதானது. காரணம், அவர்கள் நண்பர்களை எண்ணிக்கையில் பார்க்க மாட்டார்கள், உண்மையில் பார்க்கிறார்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிலரே இருப்பார்கள், ஆனால் அந்த சிலர் வாழ்க்கை முழுவதும் இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் அது மெதுவாக சேரும் எரிமலை போல இருக்கும். சாதாரண விஷயங்களுக்கு அவர்கள் சண்டை போட மாட்டார்கள், பல விஷயங்களை பொறுத்து கொள்வார்கள். ஆனால் ஒருவரின் நடத்தை தொடர்ந்து அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு நாள் அவர்கள் வெடித்து விடுவார்கள். அந்த நேரத்தில் பேசும் வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருக்கும். காரணம், அவர்கள் அந்த ஒரு நாளுக்காக மட்டும் கோபப்படுவதில்லை, பல நாட்களாக மனத்தில் சேர்த்து கொண்டிருந்த வேதனைகளையும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள். அதனால் அவர்களின் கோபம் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இவ்வளவு அமைதியான மனிதர் இப்படியா பேசுகிறார் என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் எதையும் அவசரமாக முடிவு செய்ய மாட்டார்கள். ஒரு விஷயத்தை பற்றி நீண்ட நேரம் யோசிப்பார்கள், பல கோணங்களில் பார்த்து ஆராய்வார்கள். அதனால் சிலருக்கு அவர்கள் மெதுவாக செயல்படுபவர்கள் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த மெதுவின் பின்னால் இருக்கும் காரணம் தவறாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம். ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடியவை. காரணம், அவர்கள் உணர்ச்சியில் மட்டும் செயல்பட மாட்டார்கள். அனுபவம், நம்பிக்கை, பாதுகாப்பு ஆகியவற்றையும் சேர்த்து யோசிப்பார்கள். வாழ்க்கையில் பலர் வேகமாக ஓடி பின்னர் விழுந்துவிடும் போது ரிஷபராசிக்காரர்கள் மெதுவாக நடந்தாலும் உறுதியாக முன்னேறுவார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. யாராவது அவர்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் அவர்கள் அதை வெளியில் காட்டாமல் மனதில் வைத்துக் கொள்வார்கள். பல நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பதை பலர் பலவீனம் என்று நினைத்து தவறு செய்கிறார்கள். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் எப்போது பேச வேண்டும், எப்போது விலக வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அடிக்கடி தங்களை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டார்கள். காலமே தங்களின் மதிப்பை காட்டும் என்று நம்புவார்கள். அதனால்தான் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் முன்பு இவர்களை அலட்சியப்படுத்தியவர்கள் கூட பின்னர் இவர்களை மதிக்க வேண்டிய சூழல் உருவாகும். ரிஷபராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் ஒரு பெரிய ரகசியம், அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். யாராவது அழுதால் உடனே அவர்களுக்கும் மனம் கலங்கிவிடும். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. உதவி செய்ய முடிந்தால் உடனே செய்வார்கள். ஆனால் அந்த உதவியை பற்றி வெளியில் பெருமை பேச மாட்டார்கள். மேலும் இவர்களின் வாழ்க்கையில் காதல் வந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக மாறி விடுவார்கள். சாதாரணமாக அமைதியாக இருக்கும் மனிதர் கூட காதலுக்காக உள்ளுக்குள் பல கனவுகளை கட்டத் தொடங்குவார். அவர்கள் காதலிக்கும் மனிதரை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். எனக்கு பிடித்த மனிதர் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம் எப்போதுமே இருக்கும். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய பயம், பிரிவு. ஒருவரை மனதார நேசித்த பிறகு அந்த மனிதரை இழப்பது இவர்களுக்கு மிகவும் பெரிய வேதனையாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக பற்றி கொள்வார்கள். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெளிப்படையாக போட்டி போட மாட்டார்கள். ஆனால் அமைதியாக எல்லோரையும் முந்தி விடுவார்கள். அவர்கள் சாதனை செய்வதற்காக சத்தம் போட மாட்டார்கள், வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் பல நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காமல் இருந்தாலும் ஒரு நாள் திடீரென அவர்கள் பெரிய உயரத்தில் நிற்பார்கள். அந்த நேரத்தில் பலர் இவர் எவ்வோது இவ்வளவு முன்னேறினார் என்று ஆச்சரியப்படுவார்கள். காரணம், ரிஷபராசிக்காரர்கள் தங்களின் வளர்ச்சியை அமைதியாக கட்டிக்கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அன்பையும் மிகவும் விரும்புவார்கள். இந்த இரண்டு உணர்வுகள் தான் அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். சில நேரங்களில் யாருடன் பேசாமல் தனியாக இருக்க விரும்புவார்கள். அந்த அமைதியில்தான் அவர்கள் தங்களை மீண்டும் சரி செய்து கொள்வார்கள். ஆனால் மனதிற்கு பிடித்த சிலருடன் இருந்தால் குழந்தை போல சிரித்து பேசுவார்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான முகத்தை எல்லோரும் பார்க்க முடியாது. அவர்களை உண்மையாக நேசிக்கும் சிலரே பார்க்க முடியும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் மிகப்பெரிய போராட்டம் என்னவென்றால் அவர்கள் மனதில் தோன்றும் உணர்ச்சிகளையும் வெளியில் காட்டும் அமைதிகளையும் சமநிலைப்படுத்தி கொண்டு வாழ வேண்டியிருப்பது. அவர்கள் எப்போதும் அனைவருக்கும் ஒரு வலிமையான மனிதராக தோன்ற விரும்புவார்கள். அதனால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இரவு நேர அமைதியில் யாரும் இல்லாத நேரங்களில் அவர்கள் மனதில் மறைத்து வைத்திருக்கும் எண்ணங்கள் எல்லாம் மெதுவாக வெளிவரும். பலர் புரிந்து கொள்ளாத அந்த அமைதியான கண்ணீர் தான் ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான மொழி. இவர்களின் வாழ்க்கையில் நேரம் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆரம்ப காலங்களில் அவர்கள் சந்திக்கும் கஷ்டங்கள், தாமதங்கள், தடைகள் இவையெல்லாம் அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் இளமையில் பல சோதனைகளை சந்தித்தாலும் வயது அதிகரிக்க வாழ்க்கையை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வார்கள். ஒருமுறை ஒரு தவறு நடந்துவிட்டால் அதையே மீண்டும் செய்ய மாட்டார்கள். இதனால் அவர்கள் மெதுவாக ஒரு அமைதியான ஞானம் கொண்டவர்களாக மாறி விடுவார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அழகான விஷயங்கள் மீது இயற்கையான ஈர்ப்பு இருக்கும். நல்ல இசை கேட்டால் மனம் உருகிவிடும். மழை வாசனை வந்தால் குழந்தை போல மகிழ்ச்சியாகி விடுவார்கள். இரவு நேர அமைதியில் தனியாக அமர்ந்து வாழ்க்கையை பற்றி யோசிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். சாதாரண மனிதர்கள் கவனிக்காமல் போகும் சிறிய விஷயங்களை கூட அவர்கள் சந்தோஷத்தை தேடுவார்கள். அதனால்தான் இவர்களின் மனம் வெளியில் கடினமாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் கவிதை போன்ற உணர்வுகளை வைத்திருக்கும். இவர்களின் நட்பில் ஒரு விசேஷமான உண்மை உண்டு. அவர்கள் யாரையும் எளிதாக நண்பனாக ஏற்க மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை மனதில் இடம் கொடுத்து விட்டால் அந்த மனிதரை வாழ்க்கையின் இறுதி வரை மறக்க மாட்டார்கள். நண்பன் கஷ்டத்தில் இருந்தாலும் தங்களின் கஷ்டத்தை கூட மறந்து உதவுவார்கள். பல நேரங்களில் தங்களின் உணர்ச்சிகளை விட மற்றவர்களின் நிம்மதியை முன்னிலைப்படுத்துவார்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிலரால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் அதிகம். காரணம், அவர்கள் அளவுக்கு மீறிய உண்மையாக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரன் கோபம் பற்றி பல பேசுவார்கள். ஆனால் அவர்களின் மன்னிப்பு பற்றி மிகவும் குறைவாக பேசுவார்கள். உண்மையில் அவர்கள் மனதின் கோபத்தை வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் வாழ விரும்ப மாட்டார்கள். யாராவது உண்மையாக வருந்தி மன்னிப்பு கேட்டால் அவர்கள் மீண்டும் மனதை திறக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த காயத்தின் நினைவு மட்டும் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் ஒருமுறை காயப்படுத்தப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் பழைய மாதிரி முழுமையாக மாறுவது அரிது. இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நேரம் மிகவும் விசேஷமானது. ஆரம்பத்தில் அவர்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். காரணம், அவர்கள் அடையும் வெற்றி அதிர்ஷ்டம் காரணமாக வருவது இல்லை, பல வருட அமைதியான உழைப்பின் பலனாக வருகிறது. அதனால் அந்த வெற்றிக்கு ஒரு ஆழமான மதிப்பு இருக்கும். அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயின் பின்னாலும் ஒரு கதை இருக்கும். அவர்கள் அடையும் ஒவ்வொரு உயரத்தின் பின்னாலும் ஒரு மறைந்த போராட்டம் இருக்கும். காதலில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானவர்கள். அவர்கள் காதலிக்கும் மனிதரை வெறும் உறவாக பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறார்கள். அந்த மனிதருடன் எதிர்காலத்தை கற்பனை செய்வார்கள். சிறிய சிறிய கனவுகளை சேர்த்து ஒரு முழு உலகத்தை மனதில் கட்டிவிடுவார்கள். ஆனால் அந்த உலகம் உடைந்து விட்டால் அவர்கள் வெளியே சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் மிகவும் ஆழமாக உடைந்து போயிருப்பார்கள். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் காதலை எளிதாக தொடங்க மாட்டார்கள். ஆனால் தொடங்கிவிட்டால் அதிலிருந்து வெளியே வரவும் மிகவும் கடினம். இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி தொடர்ந்து நிற்கும் திறன். பலர் ஒரு தோல்விக்கு பிறகு கைவிடும் போது ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக மீண்டும் முயற்சி செய்வார்கள். உலகம் முழுவதும் எதிராக இருந்தாலும் ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையை அவர்கள் விடமாட்டார்கள். அந்த நம்பிக்கையே அவர்களை மெதுவாக உயரத்திற்கு கொண்டு செல்லும். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பழமையான கோயிலை போன்றவர்கள். வெளியே பார்த்தால் அமைதியாகவும் எளிமையாகவும் தோன்றும். ஆனால் அதன் உள்ளே எண்ணற்ற கதைகள், உணர்ச்சிகள், இரகசியங்கள், சக்திகள் மறைந்து கிடைக்கும். அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் மிக குறைவு. ஆனால் ஒருமுறை புரிந்து கொண்டவர்கள் அந்த அன்பையும் அந்த உண்மைகளையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமான ஒரு உண்மை என்னவென்றால் அவர்கள் வெளியில் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஏதோ ஒன்றை நிரூபிக்க வேண்டும் என்ற தீப்பொறி எரிந்து கொண்டே இருக்கும். நான் சாதாரணமானவன் இல்லை என்ற ஒரு மறைமுக குரல் அவர்களின் மனதுக்குள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் அவர்கள் எதையும் பாதியில் விட விரும்ப மாட்டார்கள். மற்றவர்கள் சோர்ந்து நிற்கும் நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மெதுவாக முன்னேறி கொண்டே இருப்பார்கள். அவர்களின் பலம் வேகத்தில் இல்லை, தொடர்ச்சியில் இருக்கிறது. தினமும் சிறிது சிறிதாக உழைத்து ஒரு நாள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உயர்ந்து நிற்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு நினைவுகள் மிகவும் முக்கியமானவை. அவர்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு உணர்ச்சி பொழுதையும் மனதிற்குள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள். யாராவது கொடுத்த ஒரு சிறிய அன்பு கூட அவர்களுக்கு ஆண்டுகள் முழுவதும் நினைவில் இருக்கும். அதே போல யாராவது கொடுத்த ஒரு காயமும் அவர்களை நீண்ட காலம் துரத்தி கொண்டே இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் சில நேரங்களில் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் பழைய நினைவுகளோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மறைக்க கற்றுக்கொண்டிருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொறுமை என்பது ஒரு சாதாரண குணமல்ல, அது அவர்களின் ஆயுதம். அவர்கள் அதையும் அவசரமாக பெற விரும்ப மாட்டார்கள்.
காரணம், மெதுவாக கிடைத்தது நீண்ட காலம் நிலைக்கும் என்பதை அவர்கள் உள்ளுக்குள் நம்புகிறார்கள். அதனால்தான் அவர்கள் உறவுகளிலும் வேலைகளிலும் கனவுகளிலும் ஒரு நிலைத்தன்மையை தேடுவார்கள். அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய கோட்டையைப் போல இருக்கும். வெளியே மெதுவாக கட்டப்படுவது போல தெரிந்தாலும் அதன் அடித்தளம் மிகவும் வலிமையானதாக இருக்கும். இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு சிறிய பயம் இருக்கும். நான் நேசிப்பவர்களை இழந்துவிட்டால் என்ன ஆகும் என்பதுதான் அது. அதனால்தான் அவர்கள் அன்பு செலுத்தும் மனிதர்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் அது அதிகமான பற்றாக்குறையாக மாறிவிடும். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உணர்வு மிகவும் தூய்மையானது. அவர்கள் அன்பை விளையாட்டாக பார்க்க மாட்டார்கள். ஒரு உறவை தொடங்குவதற்கு முன் 1000 முறை யோசிப்பார்கள். ஆனால் தொடங்கிவிட்டால் அந்த உறவை உயிரோடு காப்பாற்ற முயற்சிப்பார்கள். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தனிமை ஒரு முக்கியமான இடம் பிடிக்கும். கூட்டத்திற்குள் இருந்தாலும் அவர்கள் சில நேரங்களில் தனியாக இருப்பது போல உணர்வார்கள். காரணம், அவர்களின் மனதை முழுமையாக புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற எண்ணம். அதனால் அவர்களின் தங்கள் உணர்ச்சிகளை இசையோடு, இயற்கையோடு, அமைதியோடு பகிர்ந்து கொள்வார்கள். மழை பெய்யும் இரவு, காற்று வீசும் மாலை, அமைதியான பயணம், இவையெல்லாம் அவர்களின் மனதை மிக ஆழமாக தொடும். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.